ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூ நோட் சேவிங்ஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட புது நோட்டு எப்போயாவது கிடச்சுன்னா அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு அது ஒரு சேவிங்ஸாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணது தான் இதெல்லாம். ஸோ இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ₹100 நோட் வந்து 500 இருக்குது. 5 நோட்டு. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கவர்லாம் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நோட் வேலை 5 நோட்டு. அடுத்ததான் 10 நோட்டு. எங்கள் அண்ணன் கொடுத்தது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் வந்து இது எங்கள் அண்ணன் கொடுத்தாங்க. ஒரு 20 நோட்டு கொடுத்தாங்க. அதில் நான் 10 நோட்டு வந்து யூஸ் பண்ணிட்டேன். 10 நோட்டு யூஸ் பண்ணவே மனசு வரல, நல்லா வச்சிருக்கேன் அப்படியே. அடுத்தது 5 ரூபா. இந்த 5 ரூபா நோட்டு இப்போ செல்லுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ 2 நோட்டு இருக்குது. அடுத்து இது 10 ரூபா. இது எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தது எனக்கு. ஒரு 5 நோட்டு இருக்குது. அடுத்து 20 ரூபா. 2 நோட்டு. அடுத்து 50 ரூபா நோட்டு. பழைய 50 ரூபா நோட்டு 2. புது 50 ரூபா நோட்டில் வந்து 10 இருக்குது. இந்த அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். அஞ்சு இன்ட்டு 100 500. 10 இன்ட்டு 10 100 100. அடுத்து 2 5 10. 5 10 50. 2 20 40. 2 50 100. 10 50 500. $1300. 1300 இதில் இருக்குது. இந்த நோட்டெல்லாம் நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாகவே வச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம இந்த மணியெல்லாம் அப்படியே வச்சுக்க அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதே இல்லை. அதில் ஏதாவது ஒரு பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸோ எதுலையாவது போட்டு வச்சிருந்தோம்னாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த திங்கிங்லேயே தான் எனக்கு போயிட்டுருக்கு. இதை மாற்றவும் மனசு இல்லை, புதுசாக இருக்கனால. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இல்லை இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் இந்த 2026 வந்து புது நோட்டு திரும்பவும் கலெக்ட் பண்ணலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். பட் எங்கள் அண்ணன் கொடுத்த 10 நோட்டை மட்டும் நான் என்ன சொல்கிறது சேஞ்ச் பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மற்றதெல்லாம் கொடுத்துடலாமான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை ஆர்டிஓ வேறு எதுலையாவது சிட்டு கோல்டு சிட் ஸ்கீம் அந்த மாதிரி எதுலையாவது கொடுத்துறேன் போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாற்றத்துக்கே மனசு வர மாட்டேங்குது, புதுசு புதுசாக இருக்கும். நீங்களும் இப்படி புது நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்களா? அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நோட்டோட 200 ரூபியும் 500 ஒன்றும் வச்சுருந்தேன். இடையில அதை எடுத்து செலவு பண்ணியாச்சு. இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இதை என்ன பண்ணலான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள்.